வீட்டிலேயே பானிபூரி செய்வது எப்படி? தேவைப்படும் பொருட்கள்: பூரி, வேக வைத்த உருளைக்கிழங்கு, கொண்டைக்கடலை, புளி, சட்னி, கொத்தமல்லி, புதினா மற்றும் மசாலா பொருட்கள். ஸ்டெப் 1. நீங்கள் வீட்டில் பூரிகள் செய்தால் மாவை பிசைந்து சிறிய மெல்லிய வட்டங்களாக உருட்டவும். அவற்றை மொறுமொறுப்பாக பொரித்தெடுக்கவும். வீட்டில் செய்யவில்லை என்றால் கடையில் பூரிகளை வாங்கிக் கொள்ளவும். ஸ்டெப் 2. வேக வைத்த உருளைக்கிழங்கை மசித்து வேக வைத்த கொண்டைக்கடலையுடன் கலக்கவும். சுவையும் அதிகரிக்க ஒரு சிட்டிகை உப்பு, சீரகப்பொடி மற்றும் உப்பு சேர்க்கவும். ஸ்டெப் 3. இதை எடுத்து புளி, புதினா இலைகள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு மற்றும் மசாலா பொருட்களை கலந்து குளிர்ந்த நீரில் சேர்க்கவும். ஸ்டெப் 4. ஒவ்வொரு பூரியிலும் ஒரு சிறிய துளையை ஏற்படுத்தி அதில் உருளைக்கிழங்கு, கடலை கலவையை சேர்த்து புளி சாற்றை நிரப்பவும். ஸ்டெப் 5. பூரிகளில் கலவை மற்றும் புளி சாற்றை நிரப்பிய உடனேயே பரிமாறவும். இல்லை என்றால் பூரியில் ஈரப்பதம் அதிகமாகி உடைந்துவிடும்.